ஹலோ நண்பா, பிப்ரவரி 9 அன்னைக்கு தேட்டருக்கு ரிலீஸ் ஆன மூவி தான் லால் சலாம். இந்த மூவியோட டேரக்டர் யாருன்னு பார்த்தா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். இந்த மூவியில் மெயின் ரோலாக பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ராந்த், செந்தில், தம்பி ராமையா போன்றவங்க நிறைய பேர் இந்த மூவியில் நடிச்சிருக்காங்க. லைக்கா ப்ரொடக்ஷன் தான் இந்த மூவி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் அந்த படத்தோட ரிவ்யூ அண்டு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ரிவ்யூவாக நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்ட் என்னன்னு பார்த்தா, ஒரு ஸ்போர்ட்ஸால் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் நடந்து அதனால் 2 ஊருக்கும் பிரச்சனையாகி, ஹிந்து முஸ்லீமுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனையாகி, அது கடைசியில் அவங்க ஒன்று சேர்ந்தாங்களா, அது எப்படி சால்வ் பண்ணாங்க, யாரால் அந்த பிரச்சனை தூண்டுதலாக ஆச்சு அப்படிங்கிறத இந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்ட். ரஜினிகாந்தோட பையனாக பார்த்தீங்கன்னா விக்ராந்த் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர், கிரிக்கெட் பயங்கரமாக விளையாடி இந்தியாவுக்காக விளையாடணும்னு ஒரு கோலோடு இருக்கிறவர். இவர் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு வந்து விஷ்ணு விஷாலோட ஆப்போசிட்டில் விளையாடும் போது அந்த மேட்ச்சில் தோற்றுருவாங்க. எகைன் ஒரு மேட்ச் போட்டு விளையாடும் போது பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா சில பிரச்சனையால் பார்த்தீங்கன்னா எல்லா ஊரும் சேர்ந்து மொத்தமாக அடிச்சுப்பாங்க. அங்கே அடிச்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷாலும் விக்ராந்தும் சண்டை போட்டிருக்கும் போது விக்ராந்தோட கையை வெட்டிடுவாங்க. இதை வெட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கையை எடுத்தாகணும்னு சொன்னதுக்கப்புறம் அந்த விக்ராந்தோட வாழ்க்கையில் அவள் என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிக்கிறான், அவள் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகிறா, அண்ட் அந்த ஊருக்குள்ளே என்னென்ன பிரச்சனையாச்சு, விஷ்ணு விஷால் அடுத்தது ஊருக்குள்ளே எப்படி வந்தால், ஊருக்குள்ளே வரும்போது அவனுக்கு ஆப்போசிட்டாக நிறையா பிரச்சனைகள், அந்த ஊருக்குள்ளே அவன் ஏன் வரக்கூடாது, அவனால் ஊரே பிரச்சனையாச்சு, அவனை பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு ஒதுக்குற மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா போய் ஹிந்து முஸ்லீமுக்குள்ளே நிறையா பகைகள் ஏற்பட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தவங்க சில ஒரு சின்ன பாலிடிக்ஸ்னால் மொத்த ஊரும் பிரிஞ்சு இதை எப்படி அவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஃபங்க்ஷன் நடத்துறதுக்காக இன்னொரு ஊர்கிட்ட பிரச்சனையாகும். அந்த பிரச்சனையை தாண்டி இவங்க சொந்தமாக ஒரு கோயில் திருவிழா நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது விஷ்ணு விஷாலால் இறங்கி வேலை செய்யும் போது அந்த பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையில இறங்கி அந்த நடக்க விடாமல் தடுப்பாங்க. இதில் நம்ம ரஜினிகாந்த் பூந்து அதை தடுத்து அந்த ஊரை திருவிழா நடத்தி அதை பார்த்தீங்கன்னா சூப்பராக காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். இந்த படத்தில் ஹிந்து முஸ்லீமோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தீங்கன்னா சூப்பராக காட்டியிருப்பாங்க. மதம்ங்கிறது சாதாரண ஒரு வெவ்வேறு கடவுள், அவ்வளோதான். எல்லாத்துக்கும் கடவுள் ஒன்று தாங்கிறத பார்த்தீங்கன்னா சூப்பராகவே காட்டியிருப்பாங்க. ஒரு முஸ்லீம் சேர்ந்து ஒரு ஹிந்து கோயிலை செலிப்ரேட் பண்ணுறதும், ஒரு ஹிந்து சேர்ந்து முஸ்லீமுக்கு உதவி பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சூப்பராகவே காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் சமத்துவம் எவ்வளோ முக்கியமானது, மக்களுங்கிறவங்க எவ்வளோ முக்கியமானது வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சூப்பராகவே காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். படத்தோட நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா, படம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்த சீன்ஸு திரும்ப வந்துட்டே இருக்கும். படத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீன் வந்துச்சுன்னா திரும்ப ஃப்ளாஷ்பேக் போகும், ஒரு சீன் வந்துச்சுன்னா திரும்ப ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்லிட்டு வந்த சீன்ஸே ரிப்பீட் ஆன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். எந்த விதத்திலும் ஆனால் போர் அடிக்காது, நல்ல விதமாகவே காட்டியிருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளே தான் சூப்பராகவே காட்டியிருப்பாங்க. படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவாக ஸ்க்ரீன் பிளே தான். இந்த படத்தோட மியூசிக் ஏஆர் ரகுமான் அவ்வளோ அருமையாகவும் சூப்பராகவும் பண்ணியிருந்தார் மியூசிக்கு. படம் உண்மையாகவே உங்களுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராகவும் புரியும், நல்லாவே இருந்துச்சு இந்த படம். இந்த படம் பார்த்தீங்களா இல்லையா, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.